கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் சங்கீதம் 34 1ஆம் வசனம். கர்த்தரையே நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். இதில் நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார் என்றால், இதில் நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா அதிகாலையில் தேடுகிறவர்கள் ஆண்டவரை கண்டடைவார்கள் என்று அவர் வசனம் சொல்லுகிறது. நம்ம அதிகாலையில் ஆண்டவரை நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறவராக இருக்கிறார். நம்ம நடக்கும் பொழுது நம்ம வீணான நேரங்களில் நம்ம சரியாக துதிக்கிறதே கிடையாது. அதனால் ஆண்டவர் ரொம்ப துக்கம் அடைகிறார். நம்ம ஒரு வேலை செய்யக்குள்ளேயும் சரி, ஒரு இடத்துக்கு போகக்குள்ளேயும் சரி, ஆண்டோடைய துதியானது எப்பொழுதும் நம்ம வாயில் இருக்க வேண்டுமா? அப்போ ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறவராக இருக்கிறார். அதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரையை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதியானது வல்லமையை தருகிறதா இருக்கிறது. ஏன்னா அவர் நம்மளுக்காகவே அவர் வாழ்ந்தார், நம்மளுக்காகவே அவர் பாவங்களெல்லாம் சுமந்தார். அப்பொழுது அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளால சரியாக துதிக்கிறதுக்கு கூட நம்மளால நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வீணான நேரங்களில் தான் நம்ம வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ ரெண்டு உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன். யோபு இப்போ பணக்காரனாக இருக்கக்குள்ளேயும் துதித்தார், எல்லாம் இழந்த போதும் துதித்தார். அவருக்கு எல்லாவற்றிலையும் ஆண்டவர், ஏன்னா அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் அவருக்காக கொடுத்தாரு. இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன். பெரும்பாடு உள்ள இஸ்திரியை எடுத்துக்கோங்க. ஏன்னா 12 வருஷமா பெரும்பாடு உள்ள இஸ்திரி அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இவங்களை யோபு போலையும் இவங்களை போல பெரும்பாடு உள்ள இஸ்திரியை போலவும் நம்ம இருப்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.